வடக்கு மாகாண ஆளுநரால் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உறுப்பினருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட இருந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் டி போல் மற்றும் நகரசபை உறுப்பினர் சிவலிங்கம் பொன்னம்பலம் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட மரக்கறி சந்தையை பழைய இடத்திற்கு மாற்றுவதற்கு சபை மேற்கொண்ட தீர்மானம் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணை நடத்த முன்னாள் மாவட்ட நீதிபதி க அரியநாயகம் தலைமையில் விசாரணை குழு ஒன்று கடந்த மார்ச் 12ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணை குழுவின் முன்னிலையில் ஏப்ரல் 21ஆம் தேதி முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்க பட்டிருந்த நிலையில் ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக மனுதாரர்கள் மேல் நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். நகரசபையின் ஜனநாயக ரீதியான தீர்மானங்கள் குறித்து விசாரணை நடத்த முடியாது என்றும் இது நகரசபை கட்டளை சட்டத்தின் கீழ் குற்றமாகாது என்றும் அவர் வாதிட்டார். மேலும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி என்பவர் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் உத்தியோகபூர்வமாக வெளியாவதற்கு முன்னரே அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கருத்து தெரிவித்தமையை சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி இந்த விசாரணை நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் தவிசாளரை பதவியிலிருந்து நீக்கும் முயற்சியாகும் என்றும் வாதிட்டார். குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஆளுகைக்குட்பட்டு பருத்தித்துறை மற்றும் சாவகச்சேரி நகர சபைகளை இலக்கு வைத்து இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. சட்டத்தரணியின் வாதங்களை ஏற்றுக்கொண்டு வடக்கு மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜா வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார்.